அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொது தமிழுக்காக தினமும் 100 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 27ல் ஒரு 100 கேள்விகள், மொத்தமாக 3800 கேள்விகள் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். அணுகு, அணுகு என்ன வரும்? விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாத ஒன்று என்ன? இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். மாவடு, தென்னங்குரும்பை சொல்லலாம். கருக்கல். இதில் கொப்பு என்பது பிஞ்சு வகையில் பொருந்தாத ஒன்று. பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. இதில் அவன் பணத்தை அள்ளி இறக்குறான்னு சொல்லுவான், மணக்கோட்டை கட்டி இருக்கிறான், கொஞ்சம் ஆற போடுறா, அப்படியெல்லாம் சொல்லுவோம். இதுவெல்லாம் பொருந்தும் மரபு தொடர். தள்ளி வைத்தல் என்பது பொருந்தா மரபு தொடராகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம், அறம் பொருள் இன்பம் அப்படின்னு அதிகாரங்கள் இருக்கு. அருள் என்பது பொருந்தாத சொல். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதில் எப்பு வரல, இதில் எப்பு வரல, இதில் இச்சு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் என்பது சந்தி பிழையற்ற தொடர். மரபு பிழைகள். ஒளி மரபுல கோழி, கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான ஒளிமரபு. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. இதில் சிங்கம் குரலைன்னு பார்த்துருப்போம். புலிக்கு என்ன வரும்? பரல். புலி பரல் என்பது சரியான விடை. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? முறி, குருத்து, கொழுந்தாடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிப்பதாகும். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. அழகு, இதில் கவின்னாலும் அழகு, வனப்புன்னாலும் அழகு. இதுதான் சரியான விடை. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் கவின் மற்றும் வரம்பு. அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. இதில் தாவரிசை வந்திருக்கு. பாக்கு, வெற்றிலை, தேங்காய், பழம், பூ. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை என்பது சரியான விடை. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் இரண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா உடுக்கை, உருமி, தவில், மகுடி. உயிரெழுத்துக்கு அடுத்தது தவில், மகுடிங்கிறது வரும். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கான், கான். கான்னா எதை குறிக்கும்? காடு. கான் என்பது பார் என்பதை குறிக்கும். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள். மானம், மானம்னு வருது. பயறு. இதில் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. இதுதான் சரியான எழுத்து வழக்கு. சரியான தொடரை தேர்வு செய்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருக்கின்றன. இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன என்பது சரியான தொடர். நின்றான் என்பதன் வேர் சொல் என்ன? நின்றான் இதனுடைய சரியான வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நில் என்பது வேர் சொல்லாகும். வேர் சொல்லை காண்க. சுடுதல் தொழிற்பெயர். இதிலிருந்து வேர் சொல் என்ன வரும்? அதனுடைய சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக வரும். இதில் சுடு என்பது வேர் சொல்லாகும். வந்தான் என்பதன் வேர் சொல்லை காண்க. வந்தான். இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஆ கொண்டு முடிஞ்சா இது பெயரெச்சம், இது வந்து, இது வினையச்சம். இதில் வா என்பது சரியான வேர் சொல். தா எனும் வேர் சொல்லின் வினையச்ச சொல் எதுவென? வினையச்சம். இதில் ஊ கொண்டு முடிகிறது தந்து அப்படிங்கிறது தான் சரியான வினையச்சம். காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. காணல் நீர். இதற்கு பார்த்தீங்கன்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்பது சரியான பொருள். பாடு என்பதின் பெயரெச்சம். பெயரெச்சம்னாவே நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கணும். ஆ கொண்டு முடியும். அப்போது இதில் பாடிய என்பது பெயரெச்சமாகும். சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட். இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன வரும்?
ஊர்திப்பட்டை என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டிஸ்கஷன், டெம்பஸ்ட்னா பெருங்காற்றுன்னு பார்த்தோம். காஸ்மிக் ரேஸ், புற ஊதா, இதெல்லாம் தவறு. ஆஸ்தட்டிக்ஸ் என்பது முருகியல் என்பது தான் சரியான ஒன்று. மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். மோனோ அப்படின்னாவே ஒரு மொழி என பொருள்படும். எதிர்ச்சொல்லை தேர்வு செய். வனப்பு அழகுன்னு அர்த்தம். அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? கண்டிப்பாக அழகின்மை என்பது சரியான எதிர்ச்சொல். ஓர்தல் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ அதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன வரும்? அறிவற்ற என்பது சரியான எதிர்ச்சொல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். என்ன மூட்டையை கொட்டினா எல்லாம் சிதறி ஓடும். அப்போ ஒற்றுமையின்மை என்பது சரியான பொருள். உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெழுதுதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஒரு எதிர்பாரா நிகழ்வு. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடையாகும். கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இனமான ஒன்றை சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு இனமொழி விடையாகும். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது இனிமேல் தான் நடக்க போகுது. அதனால இது உருவது கூறல் விடையாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது, உட்கொண்டது, உட்கொள்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா சரியான தொடர் உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன என்பது சரியான தொடர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். குதிரையில் இருந்து அவர் இறங்கினான், இறங்கினார்கள், அவர் இறங்கியது. இதில் குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் என்பது சரியான தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. அதாவது இதில் சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். இதற்கு சரியானது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரியான தொடர். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நல்ல தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது சரியான விடை. இதில் நல்ல தமிழால், தமிழின் கண் இதெல்லாம் தவறான ஒன்று. கோட்டி சொல் பொருளில் கோட்டினா என்ன? குளம், வேதிகை, தாமம். கோட்டி என்பது மன்றம், பொலம் பொன், வேதிகை என்பது திண்ணையை குறிக்கும், தாமம் என்பது மாலையை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கீழ்காணும் தொடர்களில் ஓர்னாவே நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், உயிர் எழுத்துக்கு வரும். அப்போ ஓர் மரம் தெரிகிறது, ஒரு அழகிய மரம் தெரிகிறது, ஓர் பசு மரம் தெரிகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று ஒரு மரம் தெரிகிறது என்பது சரியான தொடர். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடை. இதில் ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. அது தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமானால் நாம் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்கள் உள்ளன. உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், பிறர்க்குரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். காவிய இன்பம் எதற்குரியது? காவிய இன்பம் பார்த்தீங்கன்னா வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் ஒன்று காவிய இன்பம். எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? நம்ம தமிழ் இலக்கியங்களில் தான் பாட்டின்பம் காணப்படுகிறது. தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது என்ன? நம்ம தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது இன்பம். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? இன்ப அன்பை பார்த்தீங்கன்னா சொல்லால் சொல்ல இயலாது. பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது? பிறர்க்கரிய இன்ப நாடு நம்ம தமிழ்நாடு ஆகும். பசியின்றி இதை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பசி கூட்டல் இன்றி என்பது சரியான விடை. நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வரும்? நிலவென்று என்பது சேர்த்தெழுத கிடைக்கிறது. சேர்த்தெழுதுதல் புலி கூட்டல் சோறு.
இதில் வந்து புளியம் சோறுன்னு தான் நம்ம இது பண்ணுவோம். அதில் இதற்கு சரியான ஒன்று புளிஞ்சோறு என்பது சரியான விடை. பிரித்தெழுதுக புளியங்கன்று. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புலி கூட்டல் கூட்டல் கன்று என்பது தான் சரியான விடை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தது உதிர்கின்றது உதிர்கிறது. இதில் நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன என்பது ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய தொடர். கூற்று காரணம் சரியா தவறா? வேங்கை என்பது பொதுமொழி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை அப்படிங்கிறது கூற்று மற்றும் காரணம் சைடு. இதில் வேங்கை ஒரு இது விலங்கை குறிக்கும். அதே மாதிரி வேகின்ற கைங்கிற மாதிரி பொருள்படும். கூற்று சரியா தவறா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 3 சரி. இதில் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம்தான் முதலில் தொடங்கப்பட்ட நூலகம். இரண்டாவது கூற்று தவறு. கூற்று 1, 3 சரி, 2 மற்றும் தவறான 1. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர். இதில் வந்தவன் அவர்தான், வந்தது அவர்தான், வருகின்றது அவர்தான், இதெல்லாம் தவறு. இதில் வந்தவர் அவர்தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. கடைசி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அலகுகள். இதில் தம்மை முதலிய அலகுகள் எட்டினை பெற்றாய், நும்மை முதலிய அலகுகள் எட்டினை பெற்றாய், எம்மை முதலிய அலகுகள் இதெல்லாம் தவறு. அம்மை முதலிய அலகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் என்பதுதான் சரியான ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நூலின் பயன் படித்தலாகும். கல்வியின் பயன் படித்தல், பள்ளியின் பயன் படித்தல், வாழ்வின் பயன் படித்தல் இதெல்லாம் தவறு. நூலின் பயன் படித்தல் என்பது சரியான விடை. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால் என்பது சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. இதில் வந்தனன், காண்குவன், அதே மாதிரி சென்றன. இதில் முறிந்தது என்பது பொருந்தாத இணையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம். நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம். நேற்றிரவு நிலா ஒளி வீசியது இறந்த காலம். நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் என்பது தவறான இணை. எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. எல்லுனா என்ன குறிக்கும்? பகல் என்பதை குறிக்கும். அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு என்பது சரியான விடை. உழவன் எதிர்பார்க்கக்கூடிய சொல் என்ன? உழவன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்பால் உளத்தி என்பது சரியான விடை. தவறான இணை எதுவென கண்டறிக. தஞ்சாவூர் தஞ்சை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகை, புதுச்சேரிக்கு நம்ம பார்த்துருக்கோம். புதுவை புதுக்கோட்டைக்கு தான் புதுகைன்னு வரும். புதுச்சேரி புதுவைன்னு வந்திருக்கணும். கோயம்புத்தூர் என்பதன் மருவு எதுவென கண்டறிக. இதில் கோயம்புத்தூருக்கு நம்ம கோவை என்பது மருவு ஆகும். தவறான இணையை கண்டறிக. கோவை, கோயம்புத்தூர், குடந்தை, கும்பகோணம், உதகை, உதகமண்டலம் இது புதுகைன்னு வந்திருக்கணும். அதான் புதுக்கோட்டை. புதுமை என்பது தவறான ஒன்று. லம்சம் இதனுடைய தமிழாக்கம் தருக. லம்சம் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திரட்சி தொகை என்பதை குறிக்கும். விண்டோஸ் கலைச்சொல் தருக. இதெல்லாம் நம்ம ஓஎஸ் விண்டோஸ்ன்னு பார்த்துருப்போம். விண்டோஸ் என்பது பலகனி என பொருள்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்? எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று என்பதுதான் சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா 6 வகைப்படும். அப்போ வினா எத்துணை, எப்படி, எவ்வளவு. வினா எத்தனை வகைப்படும் என்பது ஆப்ஷன் சி தான் சரியான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது.
எந்த திரைப்படத்திற்கு, எந்த கவிதைக்கு, எந்த நாடகத்திற்கு. இதில் சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது என்பது சரியான விடை. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபி, அகராதியியல் என்பது சரியான இணையாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஜனப்பிரளயம், மக்களலை, உயிரலை, மக்கள் அவை. இதில் ஜனப்பிரளயம், மக்கள் வெள்ளம் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இதில் நிபுணர், வல்லுனர் என்பது சரி. இயந்திரர், பேச்சாளர், மேன்மையானவர் என்பதெல்லாம் தவறு. அடுத்த ஒன்று விரிந்தது, விரித்தது. சரியான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறி. இது பார்த்தீங்கன்னா இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இதில் மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து, பணித்து. சரியான வாக்கியத்தை கண்டறி. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பொறுத்துக. சொல் பொருள்ல பொக்கிசம் அப்படின்னா என்ன? சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் என்பது அழகை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. கந்தம் என்பதன் பொருள் என்ன? கந்தம் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கந்தம் என்பது மனத்தை குறிக்கும். குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை. கொல், கோல். கொல்னா வாங்கு, கோல் அப்படின்னா புறங்கூறுதல் என பொருள்படும். குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடை. நடு, நாடு. நடுன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஊன்று. நாடுன்னா விரும்பு என பொருள்படும். சரியான இணையை கண்டறி. இதெல்லாம் அலை, அலை, பூவி, அடை, பிசை, கலை. இதில் பார்த்தீங்கன்னா அலை தயிர் மற்றும் பிசை என்பதை குறிக்கும். திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான வினையை கண்டறிக. திணைனா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தையும் குறிக்கும். திணை என்பது நிலத்தையும் குறிக்கும். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. நாடி, இருபொருள் தருக. நாடி இதில் ஆராய்ந்து, தேடி என பொருள்படும். நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு என்ன? கிளம்பிட்டேன், ரெடியாகிவிட்டேன், இடம்பெயர்ந்து விட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வைகரைக்குரிய கால அளவு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்? யாது. வைகரைக்குரிய கால அளவு யாது என்பது சரியான ஒன்று. சரியான வினாச்சொல். அடுத்த கேள்வி. கற்றவர்களின் பெருமைகளாக மூதுரை கூறுவன என்ன, எது, யாது இதெல்லாம் வராது. மூதுரை கூறுவன யாவை என்பது சரியான விடை. மாசற்றார் என்பதன் சரியான வினாச்சொல் என்ன? மாசற்றார் என்பதன் பொருள் யாது என்பது சரியான விடை. இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு. இதில் வினாச்சொல் என்ன வரும்? இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பதுதான் சரியான வினாச்சொல். உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். இது டபுள் கோட்ஸில், இது சிங்கிள் கோட்ஸ். இதில் கமா வரல. இதில் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கமா கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் என்பதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க. சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். இதில் ஃபுல் ஸ்டாப்பு, கமா இங்கே மட்டும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா
வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடராகும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் அந்த நேரத்தில் நான் பொருளை, இதுல சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. மெல்ல மெல்ல தணிந்தது தீயின் ஜுவாலை, மெல்ல தணிந்தது மெல்ல மெல்ல. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறதல். முளையிலே விளையும் தெரியும் பயிர். இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது சரியான விடை. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இதுல கற்பிக்கப்பட்டது, கற்பித்தால், கற்பிக்கவில்லை. இதுல தேன்மொழி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை வாக்கியமாகும். பொருந்தாத இணையை கண்டறிக. நீங்கள் கட்டளையிடுங்கள், பொருந்தா இணை. சட்டி உடைந்து போயிற்று, அவன் திருந்தினான், வெந்நீர் ஆறுகிறது. இதுல ஆப்ஷன் பி தான், அதாவது வெந்நீர் ஆறுகிறது அது தன்வினையில வரும். பிறவினை என்பது பொருந்தாத ஒன்று. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வாக்கிய அமைப்பு என்ன? முதலமைச்சர் தான் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறாரு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியமாகும். ஆட்டு எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆட்டுக்கூட்டம், ஆட்டு நிறை, ஆட்டுக்கொட்டில். இதில் ஆட்டு மந்தை என்பது சரியான ஒன்று. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினை மரபுல. கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. கூடை பின்னினார், நெய்தார், செய்தார். இதில் கூடை முடைந்தார் என்பது சரியான ஒன்று. தை, மா, வீடு, நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் என்ன? இதில் தைமா, தை வீடு, தை நகரம். இதில் மாநகரம் என்பது புதிய சொற்களில் சரியான ஒன்று. பொருத்தமான இணைப்புச் சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன, மழை பெய்யவில்லை. இதில் கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை என்பது சரியான இணைப்புச் சொல். சரியான இணைப்புச் சொல் எழுதுக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆப்ஷன்ல பாருங்க, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. கலை சொற்களை அறிக. ஸ்ட்ரோம், இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஸ்ட்ரோம் என்பது புயலை குறிக்கும். சரியான கலை சொல்லால் பொருத்துக. ஆண்டர்பிரனர் யார் வருவார்? தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். பெரிஸ் பயணப்படகுகள். கொமாடிட்டி பண்டம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. சரியான கலைச்சொல் யாது? எக்ஸ்காவேஷன். எக்ஸ்காவேஷன் என்பது அகழாய்வு என்பதை குறிக்கும். பிழை திருத்துக. ஓர் எங்க வரும்னு நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம், உயிர் எழுத்துக்கு வரும். அப்போ ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. இதுல ஆ வருது, ஒருன்னு வந்திருக்கு. இதுல பூவுக்கு ஒரு வரணும், இதெல்லாம் தவறு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. கடைசி ஒன்று, சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. பிழை திருத்துதல. கல்வி ஒரு அணிகலன், ஒன்று அணிகலன், ஒன்று அணிகலன். இதில் உயிரெழுத்து ஆ வந்திருக்கு. கல்வி ஓர் அணிகலன் என்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்போ இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.